திருமா செய்த இழிவான செயல் இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும் எப்பொழுதும் சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நமக்கு சொந்தக்காரர்கள் என்று பாவித்து கொண்டு அரசியலை முன்னெடுக்கும் போது மிக நாகரீக அரசியல் அப்படிங்கிற பேரில் நம்மளை யார் எவ்வளவு இழிவாக பேசினாலும் தவறாக மக்களிடம் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அதை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு கடந்து போகணும். அது தலைமை மட்டும் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்டு நடக்கிறோன்றதுக்காக கோபத்தில் கூட நம்ம வார்த்தை விடக்கூடாதுங்கிற அளவிற்கு அண்ணன் சீமான் அவர்கள் வளர்த்திருப்பது உண்மையிலே மனவேதனையாக இருக்குது. காரணம் என்னன்னா, கடந்த சில வாரங்களாக இங்கே பெரிய மாற்றங்கள் 2026 தேர்தல் நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். அவரை காண்பதற்காக எங்கெங்கிருந்தோ வர மாதிரி இலங்கையிலேருந்து ஒரு நபர் வந்திருக்காரு. அவர் பேர் அர்ச்சுனன். அவர் வர்றது பற்றி நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் இப்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை சந்திப்பதிலும் எந்த வகை பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தேவையே இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களை இழுத்து வைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை செய்வது போல அண்ணன் சீமான் அவர்களது அரசியலை இழிவுபடுத்த வேண்டும், குறிப்பாக அவரை இழிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கோட பல வேலைகளை அந்த ஆள் பார்த்துக்கிருக்காரு. இதை பார்க்கும்போதே நமக்கு மிகுந்த கோபம் வருகிறது. அது சொல்லக்கூடிய நபர் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஈழத்திற்காக போராடிய ஒரு நபர் அப்படின்னா நம்ம வாயை பொத்திக்கிட்டு நம்மான்னு இருந்துருவோம். இன்னும் சொல்லப்போனால் அவரது கருத்து அப்படின்னு கடந்து போயிடலாம். ஆனால் இந்த நபர் நவல் ராஜபக்ஷ அங்கிட்டிருந்து பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி பேசின ஒரு இழிவான நபர் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய இந்த நபரை கூப்பிட்டு நினைவேந்தல் மே 18ற்கான அந்த நிகழ்வில் அவருக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு கொடுக்குறாரு திருமா அவர்கள். இதை விட ஒரு இழிவான வேலை ஏதாவது ஒன்று இருக்குமா? அவர் ஒன்றுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா திருமா அவர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அதில் ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு கட்டத்தில் வந்தது. அந்த நேரத்தில் அந்த சீமான் அவர்களிடம் திருமா இப்படி முறைத்தால் யாராவது அடிக்கத்தான் செய்வாங்க மாதிரி பேசும்போது என் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கிட்டலாம் சொன்னார். அவர் அண்ணன் சொல்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்காக எந்த ஒரு சிறு பிரச்சனையும் கொடுக்காம அவர் செய்யக்கூடிய எந்த தவறான பொறுத்து போகிற அண்ணன் சீமான் அவர்கள் அவர் அதில் ஒரு பகுதி கூட இல்லைங்கிறத எப்பொழுது உணர்வாருங்கிறது தான் நமக்கு இன்னும் புரியலை. இப்படி ஒருவரை அழைத்து அவ்வளவு இழிவுபடுத்துகிற ஒரு நபரை அழைத்து அவர் பொன்னாடை போற்றி சிறப்பு விருந்தினராக உபசரிப்பதற்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே தமிழ் இனத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகமாகத்தான் நாம் பார்க்கிறோம். உங்களது கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்.